வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு ஒரு 5 meters clothல அனார்கலி சுடிதார் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு டாப் போர்ஷனுக்கு தேவையான cloth கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 inch ஹைட்ல 23 inch breadthல பாடி ஏரியாக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டபுள் cloth. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் கட்டிங் பார்த்தறலாம். டாப் கட்டிங்காக நான் ஆர்ம் ஹோல் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 6.5 inch இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிருக்கேன். ஆர்ம் ஹோலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 inch வச்சுருக்கேன். 7 inch வரைக்கும் அதே 6.5 inch லென்த்தில் நான் எடுத்திருக்கேன். இங்கேயும் 6.5 தான் இருக்கணும், இங்கேயும் 6.5 தான் இருக்கணும். ஆர்ம் ஹோலுக்கு இங்கேருந்து நான் மிட் பாயிண்ட் வந்து 1 inch மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த 1 inch கிட்ட இருந்து இப்படி ஒரு கர்வ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட். வேஸ்ட்டுக்கு கீழே வேஸ்ட் லைனுக்கு 1/2 inch மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வேஸ்ட் லைன் 1/2 inchலேருந்து ஒரு லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் கட் பண்ணி முடிச்சிட்டாலே டாப் உடைய கட்டிங் கம்ப்ளீட் ஆயிடும். நெக் வந்து நான் 2.5 inch அகலத்தில் எடுத்திருக்கேன். 4 inch ஹைட்டுக்கு 4 inch ஹைட் வரைக்கும் அதே 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சாதாரண யூ நெக் தான். இதே மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல கட் பண்ணிக்கோங்க. டாப் ஏரியாவுக்கு கட் பண்ணி எடுத்தது போக இருக்க ரெஸ்ட் ஆஃப் த கிளாத் மிச்ச துணியில இப்போ பேனல்ஸ் பாட்டம்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். 13 பேனல்ஸ் இந்த மாதிரி 13 பேனல்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். பேனலுடைய டாப் மேல் பகுதியில் வந்து 2.5 inchும் பாட்டமில் வந்து 10 inch வர மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா ஃப்ரண்ட்டுக்கு 13 பேனல், பேக் சைடுக்கு 13 பேனல், டோட்டலாக 26 பேனல்ஸ் உங்களுக்கு இந்த ஹோல் ட்ரெஸ்க்கு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேனல் 10 inch நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. செகண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா 2.5 inch மார்க் பண்ணிக்கிட்டாச்சு இந்த மாதிரி பேட்டர்னில். அடுத்த பேனல் திருப்பி another 10 inch இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு 2.5 inch இந்த மாதிரி கிளாத்துடைய எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் ஃபர்ஸ்ட் பேனல் 10 inchஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால இந்த சைடில் ஃபர்ஸ்ட் பேனல் 2.5 inchக்கு நம்ம மார்க் பண்ணணும். 2.5 inchக்கு ஃபர்ஸ்ட் பேனல் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 inchக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஒரு லைன், ஒரு சின்ன கோடு வரைஞ்சி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காகனா அப்போ தான் பேனல் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸாக வரும். இந்த 3 inch கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பேனல் கிராஸாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேனல் 2.5 inch, செகண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா 10 inch, அதுக்கடுத்து திருப்பி ஒரு 2.5 inch. லைக்வைஸ் எண்ட் வரைக்கும் நீங்கள் 13 பேனல்ஸ்க்கு வரைஞ்சிக்கோங்க. 2 கிளாத் இருக்கு பார்த்துக்கோங்க. கீழே ஒரு கிளாத், மேலே ஒரு கிளாத். மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் பேனல்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம பேனல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டாப் போர்ஷனையும் பேனல்ஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம்.